50 நகையும் 10 லட்சம் கையில் கொடுத்தா பேசுங்க, இல்லாட்டி நாங்கள் அடுத்தவனாக்க ரெடியாக இருக்குது, நாங்கள் சம்மந்தமான எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, நான் கல்யாணம் முடிக்க போகிறோம்ட்டு சொல்லி பிள்ளைய சித்திரவதை செஞ்சு அடிச்சு. மதுரையை சேர்ந்த பிரியதர்ஷினி அப்படிங்கிற பொண்ணுக்கும் அதே மதுரையை சேர்ந்த ரூபன்ராஜ் அப்படிங்கிற பையனுக்கும் போன வருடம் கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணமாகி 1 வருஷத்திலேயே பிரியதர்ஷினி தூக்கு மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலை பண்ணிருக்காங்க. ரூபன்ராஜ் வீட்டுல இருந்து 300 பவுன் நகைய வரதட்சணையா பிரியதர்ஷினி வீட்டுல கேட்டிருக்காங்க. ஆனா பிரியதர்ஷினி வீட்டுல 125 பவுனும் சீர்வரிசையோட பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. பிரியதர்ஷினியோடைய மாமியார், என்னுடைய பொண்ணுக்கும் 300 பவுன் நான் நகைய வரதட்சணையா போட்டேன், அதே மாதிரி நீங்களும் என்னுடைய பையனுக்கு 300 பவுன் நகை வரதட்சணையா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பிரியதர்ஷினி மன உளைச்சல் ஆகிற அளவுக்கு வேலை சொல்லியே கஷ்டப்படுத்தி இருக்காங்க. வரதட்சணை கொடுமையால மன உளைச்சலான பிரியதர்ஷினி அதிகமான தூக்க மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. ரூபன்ராஜுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் அதிகபட்ச தண்டனையா கொடுக்கணும்.